கன்னியாகுமரி அருகே டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி டெம்போ மதில் சுவற்றில் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த விபத்து சம்பவம் எப்படி நடைபெற்றது? விவரங்கள். கண்டிப்பாக அர்னேஷ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே அந்த சாலையில டயர் வெடித்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த மினி டெம்போ மதில் சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்ட சிசிடிவி காட்சியான தற்போது வெளியாகியுள்ளது. அது காண்போர் நெஞ்சை பதற செய்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையிலிருந்து களியல் நோக்கி நேற்று மாலை மினி டெம்போ ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது படப்பச்சை பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்துல திடீரென டெம்போவின் டயர் வெடித்ததால் அந்த ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மினி டெம்போ இடதுபுறமாக வேகமாக சென்று அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து மதில் சுவற்றில் பயங்கரமாக மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் டெம்போவை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் அருமனையில் ஒர்க் ஷாப்பில் நின்ற டெம்போவை வேலை முடிந்து உரிமையாளரிடம் கொடுக்க சென்ற போது இந்த விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் கடந்த ஆண்டு 3 பேர் லாரி மோதி உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். பொதுவாக குமரி மாவட்டத்தில் குறுகிய சாலை பகுதிகளில் இதுபோன்ற பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்தில் தொடர்ந்து இந்த கோரிக்கை வைத்து வருகின்றனர், தடுப்புச் சுவர் வைக்க வேண்டும் என்பது. மேலும் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க இந்த கனரக வாகனங்களை ஒரு வழி பாதையில் அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் காண்போர் நெஞ்சை பதற செய்கிறது. அருண்குமார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.